வாழ்க்கையில எப்பவுமே வந்து நம்ம கஷ்டத்துல இருக்கிறப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த வழியில போப்பா அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப தெம்பா இருக்கும், மனசுக்கு ஆறுதலா இருக்கும், வாழ்க்கையில ஜெயிப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு மன உறுதி நமக்கு வரும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போ நம்ம தந்தி டிவி பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் நடந்துட்டு இருக்கு, இன்க்ளூடிங் மீ. மகாத்ரியா ராவோட அந்த ஒவ்வொரு வாரமும் வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிங்கிற அந்த தலைப்புல வந்து ஒவ்வொரு விதமான தலைப்பை எடுத்துட்டு பேசுறப்பையும் நமக்கு இருக்கிற ப்ராப்ளத்துக்கு அவர் அட்ரஸ் பண்ண அந்த பதில்கள் எல்லாமே வந்து வாழ்க்கையை நம்ம இன்னும் அழகா வாழ்றதுக்கும் இன்னும் சிறப்பா வாழ்றதுக்கும் சந்தோஷமா வாழ்றதுக்கும் உதவி செய்யுது அப்படிங்கிறதுல நோ டவுட் அபவுட் இட். அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு எபிசோட் தான் இன்னைக்கு வாழ்க்கை வாழ்வதற்கேல மகாத்ரியா ராவோட நான் பேச போறேன். என்ன பேச போறோம், எதை பத்தி பேச போறோம், என்னென்ன ப்ராப்ளத்துக்கு அவர் அட்ரஸ் பண்ண போறாரு அப்படிங்கறத இப்ப நம்ம அவரோட பேசி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். போன வாரத்துல வந்து கோபம் அப்படிங்கிற விஷயத்தையும் ஒன் வேர்ட்ல சொன்னா ஆங்கர் மேனேஜ்மெண்ட், அதை எப்படி மேனேஜ் பண்ணிட்டு எவ்வளவு அதை சந்தோஷமா வாழ்க்கையை லீட் பண்றது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா அது போன வாரத்தோட ஒரு ப்ரீக்வல் மாதிரி தான் இந்த வாரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கிறதுனாலதான் அது வந்து நமக்கு அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மூலமா வெளிப்படுத்துறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் அது பண்ணிட்டு இருக்கிறோம், எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறோம். இது கரெக்டா? ஃபர்ஸ்ட் அதாவது தாழ்வு மனப்பான்மையோட விதை வந்து கம்பேரிசன். ஓகே, நம்ம வளரும் போது அதாவது ஒரு மனுஷனால வந்து கேன் யூ பி ஃப்ரீ ஃப்ரம் கம்பேரிசன் அப்படின்னு கேட்டா இருக்க முடியாது. ஏன்னா நம்ம வளர்ந்த சொசைட்டிலேயே வந்துட்டு பேரண்டிங்லயும் சரி, ஸ்கூல்லயும் ரேங்கிங் சிஸ்டம்ல இருந்து எல்லா இடத்துலயுமே கம்பேரிசன் வரும். பட் பேசிஸ் ஆஃப் கம்பேரிசன் வந்து இன்ஸ்பிரேஷனா இருக்கும்போது ஒருத்தரால அவங்க செஞ்சிருக்காங்க, நம்மளாலையும் செய்ய முடியும், அவங்க வந்து இதை செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்னா நம்மளாலையும் முடியும் அப்படின்னு அது ஒரு இன்ஸ்பிரேஷனா மாறும்போது தென் கம்பேரிசன் பிகம்ஸ் வெரி கன்ஸ்ட்ரக்டிவ். பட் நிறைய ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா கம்பேர் பண்ணிட்டு இட் ஈதர் பிகம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆர் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஒன்னு தாழ்வு மனப்பான்மை ஆயிடும், இல்ல ஹோலியர் தென் தவ் ஆட்டிடியூட், மற்ற எல்லாரோடையும் நான் வந்து வசந்தவன் அப்படின்னு ஒரு ஃபீலிங்கும் வந்துடும். இது ரெண்டுத்துலயுமே ஃபர்ஸ்ட் கேஷுவாலிட்டி வந்து நம்ம அமைதி தான். எந்த ஒரு காம்ப்ளெக்ஸோடையும் ஒரு மனுஷனால பீஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் கேஷுவாலிட்டி வந்து அமைதி தான். இது எதனாலன்னா ஒரு சின்ன விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட்ல பிகாஸ் somebody is better than me, that doesn't make them better than me in all the aspects. ஓகே, ஒருத்தருக்கு பாட தெரியும், எனக்கு பாட தெரியாது. ஒருத்தருக்கு பேச தெரியும், இன்னொருத்தருக்கு பேச வராது. ஒருத்தருக்கு ஒரு விளையாட்டுல வந்துட்டு நிறைய ஆற்றல் இருக்கும், இன்னொருத்தருக்கு. நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு யூனிக் டேலண்ட்ஸ், யூனிக் கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. பட் ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம கம்பேர் பண்ணிட்டு இந்த ஒரு விஷயத்துல நம்ம வந்துட்டு தாழ்ந்து இருக்குமே தவிர மனிதனான நாம் வந்து தாழ்ந்து இல்லை. அந்த ஒரு விஷயத்துல என்னால வந்து இவங்களை மாதிரி பாட முடியாது, தட்ஸ் ஓகே. மேபி என்னால எழுத முடியும், இல்ல என்னால அவங்கள மாதிரி எழுத முடியாது, என்னால வந்துட்டு படிச்சு சம்பாதிக்க முடியும், சிலரால வந்துட்டு படிக்காம சம்பாதிக்க முடியும். அந்த நேச்சுரல் சிச்சுவேஷனல் பிரில்லியன்ஸ் இருக்கும். So all of us are differently abled. இதை புரிஞ்சுட்டோம்னா அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வராது. Me being inferior to somebody in one aspect doesn't mean I'm inferior to others in all the aspects. இதை புரிஞ்சுக்கணும். ஓகே, தாழ்வு மனப்பான்மை வந்து அதோட டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கான்னு கேட்குறேன். எக்ஸ்பிரஷன்ல டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கா, நம்ம வெளிப்படுத்துறோமான்னு கேட்குறோம். ஒவ்வொரு விதத்தை ஏதாவது வகை இருக்கா இவனுக்கு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு? இஸ் தேர் எனி ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன்? அதாவது when my craving for the other is higher than my self respect, அப்பதான் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து மேனிஃபெஸ்ட் ஆயிடுது. எனக்கு இவர் வந்து நண்பனா கிடைக்கணும், எனக்கு வந்துட்டு அவன் வந்து தோழியா கிடைக்கணும், இல்ல என் பாஸ் வந்துட்டு எல்லா எதிர்க்கும் என்ன பிரைஸ் பண்ணணும். ஸோ அந்த கிரேவிங் ஃபார் தட் அட்டென்ஷன், கிரேவிங் ஃபார் தட் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது அப்போ அந்த தாழ்வு மனப்பான்மை வந்துட்டு வெளியில வந்துட்டு எக்ஸ்பிரஸ் ஆயிடுறது, இல்லைன்னா இருக்கும் எக்ஸ்பிரஸ் ஆயிடுறது. இது வந்துட்டு ஒரு தடவை நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது கிளாஸ்ல வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சடனா எழுந்து நின்று she screamed insight insight அப்படின்னு சொல்லிட்டு. So immediately asked her என்ன இன்சைட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, நான் வாழ்க்கையில ஏன் அமைதியாவே இல்லை, சந்தோஷமாவே இல்லைன்றது இப்பதான் புரிஞ்சுட்டேன்.
என்ன புரிஞ்சுட்டேன், எல்லாருமே என்கிட்ட சந்தோஷமா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கும் போது என் சந்தோஷத்தை நான் இழந்துடுறேன். ஜஸ்ட் நவ் ஐ ரியலைஸ், சொன்னாங்க, even if I am the world's greatest orange, somebody will not have a liking for orange. நான் சாத்துக்குடியா இருக்கேன், யாரோ வந்துட்டுல எனக்கு வாழைப்பழம் தான் பிடிக்கும்ன்றாங்க. நான் அவங்களுக்கோசரம் என்ன ஒரு வாழைப்பழமா மாத்திக்கிறேன். அவங்க ஒரு 6 மாசம் கழிச்சு இல்ல எனக்கு வந்துட்டு திராட்சை தான் பிடிச்சிருக்கு, இனிமே எனக்கு வாழைப்பழம் பிடிக்கலன்னு போது அதுக்கோசரம் நான் என்ன ஒரு திராட்சையா மாத்திக்கிறேன். அப்போ அவங்க சொல்றாங்க, ஐ வாண்ட் சீட்லெஸ் கிரேப்ஸ்ன்றாங்க. சொல்லிட்டு இந்த tears in her eyes அவங்க சொன்னாங்க, for the first time I realized, மற்றவங்களுக்கோசரம் என்ன மாத்திண்டு இப்ப நான் யாருன்றது எனக்கு ஒரு அடையாளமே தெரியாம போயிடுது. ஐ டோன்ட் ஹேவ் an identity for myself. I think I should have remained the world's best orange, because that's what I am. நான் ஒரு சாத்துக்குடியா இருந்துக்கணும். சோ யாரா வந்துட்டு என்ன பிடிக்கலன்னா அப்ப அவங்க தேடுறது சாத்துக்குடி கிடையாது, வேற எதையோ தேடுறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு பிடிக்கலையே தவிர நான் சரியில்லைன்றதுனால அவங்க என்ன பிடிக்கலன்னு சொல்லலன்றது அன்னைக்குதான் புரிஞ்சுட்டேன். So it's very important you celebrate your originality. The more and more you learn to celebrate, ஏன்னா நமக்குன்னு சில யூனிக் ட்ரேட்ஸ் இருக்கு, நமக்குன்னு சில ஒரிஜினல் குவாலிட்டிஸ் இருக்கு. அதை எந்த அளவுக்கு நம்ம செலிப்ரேட் பண்றோமோ அந்த அளவுக்கு craving for attention from the world outside குறையும். And the manifestation of this தாழ்வு மனப்பான்மை தானாவே குறையும். ஓகே, நான் ஆல்மோஸ்ட் அடுத்து கேட்க வேண்டிய கேள்விக்கு ஒரு ஆன்சர் முன்னாடி வந்துருச்சு. இஸ் அட்டென்ஷன் கிராபிங் ஃபார்ம் ஆஃப் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆன்னு கேட்கிறாங்க. இன்ஃபேக்ட் அட்டென்ஷன் கிராபிங் ஒரு ஆட்டிடியூட்னல் டிசார்டர் சொல்றதோட ஒரு வியாதியே அது. அதாவது நம்ம போய் கடையில பார்த்து நான் இந்த பைஜாமா குர்த்தா வாங்கிட்டு வருவேன், ஓகே எனக்கு இது வஸ்தி. நான் ஒரு பார்ட்டி போகும்போதே இல்ல யாராவது நம்ம பைஜாமா குர்த்தாவை பார்த்து அப்ரிஷியேட் பண்றாங்களா போய் ஒரு ஹேர் கலர் பண்ணிட்டு வரணும், நமக்கோசரம் பண்ணிக்கிறோம். பட் அங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இதை பத்தி யாராவது கமெண்ட் அடிக்கிறாங்களா, இதை பண்ணணும். சோ ஒரு ரொம்ப கொச்சையா சொல்லணும்னா நம்ம மனசு பிச்சை எடுத்துட்டே இருக்கும். அந்த அட்டென்ஷன் கிராபிங் உள்ள போயிட்டாலே இல்ல, யூ ஆர் அ பெர்பச்சுவல் பெகர். ஒரு பிச்சை எடுத்து யாராவது நம்மளை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்களா, யாராவது நம்மளை பத்தி பேச மாட்டாங்களா, யாராவது நம்ம போட்டு இருக்க ட்ரெஸ், நம்ம போட்டு இருக்க நகை, நம்ம ஹைட், நம்ம கலர், இதை பத்தி பேச மாட்டாங்களா. we are not enough unto ourselves. அதாவது உங்களுக்கு பிடிக்கும்ன்றதுனால இதை போட்டுட்டு இருக்கீங்க, எனக்கு பிடிக்கும்ன்றதுனால இதை போட்டு இருக்கேன், உங்களுக்கு வேணும்ன்றதுனால ஹேர் கலர் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியும்ன்றதுனால அந்த கூலிங் கிளாஸ் போட்டுட்டு இருக்கீங்க. அது போறோம்னு நமக்கு தோணும் போது இல்ல, நம்மள மீறின ஒரு அமைதி, நம்மள மீறின ஒரு சந்தோஷம் நமக்கு வாழ்க்கையில கிடைக்குது. இத மத்தவங்க ரெகக்னைஸ் பண்ணாதான் அப்படின்ற ஒரு லூப் உள்ள போனோன்னே இல்ல, கண்ணால பிச்சை எடுப்போம். ஓகே, யாராவது நம்மள ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்களா, நம்ம பாடி லாங்குவேஜ்ல பிச்சை எடுப்போம். ஒரு சாதாரண ஜோக்குக்கு போய் சிரிப்போம், ஆக்சுவலா சிரிக்கவே வேணாம், பட் சிரிப்போம். ஏன்னா அவங்க திரும்பி நம்மள ரெகக்னைஸ் பண்ணணும்னால. You lose yourself once you get into this attention seeking disease ன்னு சொல்லுவேன். I won't even say it's an attitudinal disorder. தாழ்வு மனப்பான்மை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எப்படி நம்மளோட வளர்ச்சியை தடுக்குது, அதை எப்படி ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்ட்ல எடுத்துட்டு போடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எபிசோட்ல வாழ்க்கை வாழ்வதற்கெல்லாம் மகாத்ரியா ரா கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க போறோம். வெல்கம் பேக். இது வாழ்க்கை வாழ்வதற்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இதை எப்படி நம்ம தவிர்க்கணும், எப்படி மாத்தணும் அப்படிங்கறத மகாத்ரியா ரா கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். மகாத்ரியா, இப்போ பிரேக்குக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க என்னோட ஒரு அட்டென்ஷன் கிராபிங் அப்படிங்கிறது எப்படி ஒரு ஆட்டிட்யூட் டிசார்டர், இட்ஸ் அ டிசீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது கண்டிப்பா அது இருக்கிறவங்க கண்டிப்பா அதை மாத்திக்க ட்ரை பண்ணுவாங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அப்படிங்கறதோட நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். இந்த பியர் பிரஷர் அப்படிங்கிறது இன்னைக்கு காலேஜ்ல, ஸ்கூல்ல இருந்து, காலேஜ்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து எல்லார்ட்டையுமே இருக்கு. ஸ்கூல்ல அவன் அந்த பென்சில் பாக்ஸ் வச்சிருக்கான், அந்த மாதிரி ஸ்பைடர்மேன் போட்ட பென்சில் பாக்ஸ் நம்ம கிட்ட இல்லையேன்னு ஒரு ஏக்கம் வந்துடும். காலேஜ்ல அவன் பைக் வச்சிருக்கான், என்கிட்ட சைக்கிள் மட்டும் தான் இருக்கு, இல்லன்னா கார் வச்சிருக்கான், என்கிட்ட பைக் மட்டும் தான் இருக்கு, இல்ல கேர்ள் ஃபிரெண்ட் இல்ல அப்படின்னு வந்துடும். ஆபீஸ்க்கு போனா அவன் சொந்த வீடு வாங்கிட்டான், இல்ல எனக்கு வீடு இல்ல, ஐ எம் கமிங் இன் அகைன், அங்கேயும் ஒரு கார் வரும், என்கிட்ட பெரிய ஒரு அப் மார்க்கெட் ஒரு ஐபோன் இருக்கு, என்கிட்ட நார்மல் போன் தான் இருக்கு. இது எல்லாமே இந்த பியர் பிரஷர்ல வரக்கூடிய ஒரு பிரச்சனை. எவ்ரி ஒன் ஃபேசஸ் இட்.
ஸோ ஹவு டு வி ஓவர் கம் இதை வந்து இது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரத்துக்கு உண்டான காரணமா இது? பேசிஸே தான். இஃப் கம்பேரிசன் இன்ஸ்பயர்ஸ் யூ, அது வந்து தாழ்வு மனப்பான்மையா மாறாது. இஃப் கம்பேரிசன் டஸ் நாட் இன்ஸ்பயர் யூ, அது ஒரு காம்ப்ளெக்ஸா தான் மாறும். ஓகே, இஃப் யூ ஃபீல் லெஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆயிடும். இஃப் யூ ஃபீல் மோர், அது வந்து சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா மாறிடும். ஸோ முக்கியமான விஷயம் வந்துட்டு, ஆர் யூ பீங் இன்ஸ்பயர்ட் பை லுக்கிங் அரவுண்ட்? ஓகே, மற்றவங்களை பார்க்கும்போது அதுலேருந்து எனக்கு வந்துட்டு ஒரு உற்சாகம் உண்டாகணும். ஓகே, என்னால முடியும்னு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வேற வேற எபிலிட்டிஸ் இருக்கு, வேற வேற ஸ்பீட் இருக்கு. நம்ம ஐக்யூஸ் வேற, நம்ம இக்யூஸ் வேற, எமோஷனல் கோஷன்ஸ் வேற, நம்ம ஸ்பிரிச்சுவல் கோஷன்ஸ் வேற. சரி, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்ப நம்ம 2 பேருமே இங்க சென்னையில இருந்து வேற ஒரு கார் எடுத்துட்டு, தனித்தனி கார் எடுத்துட்டு இங்க இருந்து பெங்களூர் போறோம். நீங்க ரொம்ப நல்லா ஓட்டுவீங்க. ஓகே, எனக்கு ஓரளவுக்கு ஓட்ட வரும். நீங்க பெங்களூர் வந்துட்டு 6 மணி நேரத்துல போய் சேர்ந்துருவீங்க. நீங்க பெங்களூர் சேர்ந்த போது நான் இன்னும் ஹொசூர் தான் வந்து சேர்ந்திருக்கேன். ஓகே, நீங்க ஏற்கனவே பெங்களூர் போய் சேர்ந்ததுனால நான் சேர மாட்டேன்னு கிடையாது. நான் சேர்றதுக்கு இன்னும் ஒரு 1 மணி நேரம் பிடிக்கும், அவ்வளவுதான். Some people reach the finishing line sooner than us. That doesn't mean I cannot reach. By when will I reach? இதுதான் கேள்வி. So சிலர் வந்துட்டு 12 வருஷத்துல வைஸ் பிரசிடென்ட் ஆயிடுவாங்க. நீங்க 12 வருஷத்துல இப்பதான் வந்து சீனியர் மேனேஜர் ஆயிருக்கீங்க. 16 வருஷத்துல நம்ம வைஸ் பிரசிடென்ட் ஆகி போறோம், அவ்வளவுதான். ஏன்னா வந்துட்டு I cannot be better than others. I can be only the best I can be. அதாவது மற்றவங்களோட போட்டி போட்டு இன்ஸ்பயர் ஆகலமே தவிர, ஆக்சுவலா வாழ்க்கையில என் போட்டி என்னோட தான். மை டுடே ஷுட் பி பெட்டர் தென் மை எஸ்டர்டே. என்னோட நாளை இன்றையோட எல்லா விதத்திலையும் முன்னேற்றம் அடைஞ்சிட்டேன்னா அப்ப நான் வளர்ந்துட்டு இருக்கேன். அதுல தான் நான் போக்கஸ் பண்ண முடியும். I can never be better than others. I can be better than myself, and one day my best will be better than the rest. அப்படிதான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும். சோ அதனால ஒருத்தர் ஏற்கனவே வந்து வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து ஒரு அது இன்ஸ்பிரேஷனா மாத்தின்னு என்னால முடியும், ஐ கேன் அப்படின்ற ஃபீலிங்ல வாழும்போது it will only be an inspiration. It will never turn into inferiority complex. Okay. நம்ம ஊர்ல நம்ம சொசைட்டில இருக்கிற பேசிக்கான சில இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், என்னால இங்கிலீஷ்ல பேச முடியல அப்படின்றது, என்னால ஸ்டேஜ்ல ஏறி பேச முடியல, என்னால வந்து ஒரு ஃப்ளூயன்ட் ஒரு இன்டர்வியூல அவங்க கேட்கிற கேள்விக்கு ஒரு 4 பேர் முன்னாடி பேச முடியல, அவன் வந்து சிட்டி பையன், அவன் சிட்டி பொண்ணு, அவங்க முன்னாடி எனக்குள்ள இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு எல்லாருக்கும் இருக்கிறது. இது ஆனா ரொம்ப நாளாவே இது எல்லாத்தையுமே இருக்குது. எத்தனை பேர் என்ன சொன்னாலும் வந்து அடுத்த ஜெனரேஷன் ஒரு புதுசா இப்போ வந்து ஒரு ஊர்ல இருந்து படிச்சுட்டு ஒரு 10வது படிச்சுட்டு இங்க ஒரு லைலா காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்க ஃபேஸ் பண்ற ட்ரபிள் வந்து மிகப்பெரிய ட்ரபிள். ஒரு எந்த பக்கம் திருச்சி, கரூர், அந்த பக்கம் கோயம்புத்தூர் சைட்ல எங்கேயாவது ஒரு சின்ன ஊர்ல படிச்சுட்டு இங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில காலேஜ் இன்ஜினியரிங் சேர்ந்தாங்கன்னா அவங்க ஒரு பெரிய இன்ஃபேக்ட் சூசைட் அட்டம்ப்ட்லாம் வரைக்கும் சூசைட் பண்ணிருக்கிறாங்க. நம்ம பேப்பர்ல பாக்குறோம். இதுக்கெல்லாம் வந்து சொல்யூஷனே கிடையாது. இட்ஸ் ஒன்லி தெரியும் அவங்க இண்டிவிஜுவலை பேஸ் பண்ணி தான் இருக்குன்றது. இருந்தாலும் இதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணவே முடியாதான்னு கேட்கறது. அந்த சூசைட்னு ஒன்று சொன்னீங்க, அதனால அதை சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராமோட மெயின் அப்ஜெக்டிவே இந்த தந்தி நேயர்கள் அத்தனை பேரும் புரிஞ்சுக்கணுன்றதுக்கோசம் தான். வாழ்க்கை வாழ்வதற்கே, வாழ்க்கை சாவதற்கு இல்லை. ஓகே, அதனால விட்டு கொடுத்துறாதீங்க இதுல எந்த ஒரு விஷயத்தையும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து ஒரு மொழி எனக்கு தெரியல அப்படின்றது வந்துட்டு தலகுனிய வேண்டிய ஒரு ஆஸ்பெக்டே கிடையாது. அதாவது என் கேரக்டர் சரியில்லை, நான் வந்துட்டு மற்றவங்களாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி தான் முன்னுக்கு வந்தேன், என் கீழ இருக்கிற சொத்து வந்து திருட்டு சொத்து, அப்ப நான் தலகுனியும். மொழி தெரியலன்றது வந்துட்டு, அதாவது அமெரிக்க ஜனாதிபதிக்கு ஒரே ஒரு மொழி தான் தெரியும், இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும். இன்ஃபேக்ட் பெரும்பாலான இந்தியன்ஸுக்கு 2 மொழியாவது தெரியும். தாய்மொழி தெரியும், ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரியும், இல்ல ஹிந்தி தெரியும். சோ இது வந்து தலைகுனியத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. கத்துக்கணும்னா கத்துக்கலாம். நாளைக்கு ஒரு அவசியம் இருந்ததுன்னா கத்துப்போம், அவசியம் இல்லைன்னா கத்துக்க போறது கிடையாது. சோ எதுக்கு தலைகுனியணும்ன்றது வந்துட்டு இதெல்லாம் ஒரு இதுவே கிடையாது. பப்ளிக் ஸ்பீக்கிங் பத்தி சொன்னீங்க. ஸ்மாலர் டவுன்ஸ்ல இருந்து வந்துட்டு சிட்டியில வந்து கார்பரேட்ல ஒர்க் பண்ணும்போது சொன்னீங்க.
எக்ஸ்போஷர் தான் இது. ஓகே, அதாவது இங்கிலீஷ் பத்தி சொன்னதுனால சொல்றேன். என் பசங்க 2 பேரும் கான்வென்ட்ல போய் படிக்கிறாங்க. சோ நான் முதல் தடவை வந்துட்டு என் பசங்க வந்து நான் பேசுறத கேட்டபோது, அன்னைக்கு சாயங்காலம் வந்துட்டு நான் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வந்தோடனே என் பிள்ளை என்ன கேட்டான், அப்பா வாட்டருக்கு என்னப்பா ஸ்பெல்லிங் அப்படின்னு கேட்டான். WATER. அப்ப என் பிள்ளை சொன்னான், ஒரே ஒரு ஆறு தானப்பா இருக்கு, ஏன்பா நீ சொல்லும்போது மட்டும் வாட்டர்ன்ற, இட் ஷுட் பி வாட்டர் அப்படின்னா. நான் கான்வென்ட்ல போய் படிக்கல, எனக்கு அந்த எக்ஸ்போஷர் கிடையாது, அதனால தனவுலிய வேண்டிய அவசியமே கிடையாது. ஓ, இன்னில இருந்து வாட்டர் வாட்டர்னு சொல்லிட்டு போறேன், அவ்வளவுதானே. இது வரைக்கும் எனக்கு தெரியாது, இப்ப என்னால கரெக்ட் பண்ணிக்க முடியும், கரெக்ட் பண்ணிட்டு போறேன். முதல் வேலைக்கு வந்துட்டு பாம்பே போனேன். அது வரைக்கும் நான் வந்து ஷர்ட்டை வந்து இன் பண்ணிட்டதோ, வாழ்க்கையில டை கட்டினதோ, ஷூ போட்டதோ எதுவுமே கிடையாது, எக்ஸ்போஷர் கிடையாது. அங்க போய் பார்த்தா அது வேற ஒரு உலகம். அது அத்தனை பேரும் டை கட்டிண்டு, அத்தனை பேரும் ஷர்ட் இன் பண்ணிட்டு, பெல்ட் கட்டிண்டு, அதுக்கு மேட்சிங் ஷூஸ் போட்டு. சோ ஆக்சுவலா வந்து என்ன கேட்டதே, நிறைய பேர் கேட்டதே எப்படி கேட்டாங்கன்னா, நீங்க எந்த வில்லேஜ்ல இருந்து வரீங்க அப்படின்னு தான் கேட்கவே கேட்டாங்க. பட் ஒரு வருஷம் கழிச்சு இல்ல, அவங்களுக்கு எனக்கு எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. நானும் என்னெல்லாம் கத்துக்கணுமோ அதெல்லாம் கத்துக்கிட்டேன். சோ எக்ஸ்போஷர் இருந்தாதான் கத்துக்க முடியும். சோ இந்த மாதிரி எக்ஸ்போஷர்ல வந்து சில சமயம் வந்துட்டு நமக்கு இதெல்லாம் இல்லைன்னும் போது அது ஒரு குறைவா பார்க்காம அதை வந்து வாழ்க்கையில கத்துக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்துன்னு we can grow into those levels. சோ அதனால don't run away from exposure. பப்ளிக் ஸ்பீக்கிங் வரலையா, ஏறி பேசணும். மேடையில ஏறி பேசினா அந்த பயம் போயிடும். ஓகே, அதாவது நிறைய பேர் எப்படி சொல்றாங்கன்னா, எனக்கு பயமா இருக்கு அதனால நான் மேடை ஏறி பேசுறது இல்லைன்னு. நான் என்ன சொல்றேன்னா, நீ மேடை ஏறி பேசாதனால தான் உனக்கு பயமா இருக்கு. It's like almost like face the fear அப்படின்றது. It is not because you fear you avoid, it's because you avoid you develop fear. Face the fear you fear, fear will go away. காம்ப்ளெக்ஸும் அதோட போயிடும். இந்த தாழ்வு மனப்பான்மை இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் விதி அப்படிங்கிற ஒரு, எல்லா விதிப்படி நடக்குது, என்னால முடிஞ்சது அவ்வளவுதான், என்ன எனக்கு என்ன எழுதி வச்சிருக்கோ அவ்வளவுதாங்க என்னால முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. எல்லாரும் உனக்கு என்னன்னு எழுதிருக்கோ அதான்ப்பா, நீ என்ன முயற்சித்தாலும் அதெல்லாம் வராதுப்பா, இதெல்லாம் உன் விதி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எப்படி இத நீங்க பதில் சொல்ல முடியும்? இதுக்கு ஒரு என் கையில எதுவுமே இல்லை அப்படின்னு விட்டுட்டோம்னா அந்த ஒரு நிமிஷத்துலயே நம்ம விக்டிம்ஸ் ஆயிரும். ஓகே, அது அட் த சேம் டைம் நம்ம மீறி ஒரு சக்தி இல்லைன்னு சொல்லல. ஓகே, நம்ம வாழ்க்கை எப்படி பார்க்கணும்னா, இந்த மேத்ஸ்ல வந்துட்டு ஒரு எக்ஸ் ஆக்சிஸும் ஒரு ஒய் ஆக்சிஸும் போடுவோம். ஒய் ஆக்சிஸ் விதி நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, முயற்சி வந்து எக்ஸ் ஆக்சிஸ், அது நம்ம கையில தான் இருக்கு. அது ஒரு திருக்குறள் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். அத 2 விதமா சொல்லலாம். தெய்வத்தால் ஆகாதெனினும் அதுதான் ஒய் ஆக்சிஸ், முயற்சி தான் எக்ஸ் ஆக்சிஸ். எடுத்துட்டு போவோம். அதாவது நம்ம வாழ்க்கை வந்துட்டு முயற்சி எடுக்கிறதுனால ஃபுல்லா எக்ஸ் ஆக்சிஸ்லயும் அமைய போறது இல்ல, விதின்னு ஒரு ஃபேக்டர் இருக்கிறதுனால ஃபுல்லா ஒய் ஆக்சிஸ்லயும் அமைய போறது இல்ல. அது ஏதோ ஒரு எக்ஸ் ஒய் பிளைன்ல நம்ம வாழ்க்கை வந்து அமையும். முயற்சி எல்லாம் எடுத்துட்டு போகணும். இன்ஃபேக்ட் அதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வேற மாதிரி கூட சொல்லுவாங்க, தெய்வத்தால் ஆகாது எனினும் இல்ல, தெய்வத்தால் ஆகாது ஃபுல் ஸ்டாப், எனினும் முயற்சி தான். அதாவது விதியை நம்பியே இல்லாம மதிய நம்பி இருந்தியான்னா முயற்சி மூலமா நம்ம வாழ்க்கையை நமக்கு வேணுன்ற திசையில எடுத்துட்டு போக முடியும் அப்படின்றதுதான். சோ நம்மள மீறின ஃபேக்டர்ஸ் இருக்கு, அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அக்செப்ட் தட். There are things that you can control. Focus on that and you will be able to steer your life in the XY plane. ஓகே, தாழ்வு மனப்பான்மை எப்படி ஓவர் கம் பண்றதுன்றது ஆல்மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கா வந்து சொல்லியிருக்கிறாரு மகாத்ரியாரா. முயற்சி அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அது ஓவர் கம் பண்றதுக்கு அப்படின்றது. எதா இருந்தாலும் ஃபேஸ் இட் பண்ணிருங்க அப்படின்றது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் இந்த செக்மெண்ட் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது, போன வாரம் நான் கேட்டிருந்தேன், நீங்க சில கேள்விகள்லாம் எழுதி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டிருக்கிறீங்க. அந்த கேள்விகள்லாம் இந்த பிரேக்குக்கு அப்புறம் நான் உங்களுக்காக உங்க சார்பில் மகாத்ரியா கிட்ட கேட்க போறேன், அவர் பதில் சொல்ல போறாரு. வெல்கம் பேக். இது வாழ்க்கை வாழ்வதற்கே. வாழ்க்கை வாழ்வதற்கேல இன்னைக்கு தாழ்வு மனப்பான்மை, இதை பத்தின விஷயங்கள், இது சுற்றி இருக்கும் தாழ்வு மனப்பான்மை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னு மகாத்ரியா
பேசிக்கிட்டு இருந்தார். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கடந்த 2 செக்மெண்ட்ஸ்லயும் பேசியிருக்கோம். இப்போ உங்களோட கேள்விகள் சில வந்திருக்குது. சுரேஷ் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நான் நல்லா தான் படிச்சேன், போஸ்ட் கிராஜுவேட் எல்லாம் முடிச்சிட்டேன், ஆனா இன்டர்வியூ போறேன், என்னால பேச முடியல, என்ன காரணம் அப்படின்றது, எனக்கு ஜெயிக்க முடியல அப்படிங்கிறது அவரோட ஒரே ஒரு ஆஸ்பெக்ட். இதுக்கு எப்படி நீங்க அட்ரஸ்? அதாவது இன்டர்வியூன்றது வந்து இஸ் நாட் நாலேஜ் அசஸ்மெண்ட், இட்ஸ் பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட். அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் ஏஜ்ல வந்துட்டு இன்டர்நெட்ல போய் எந்த இன்ஃபர்மேஷன் வேணா எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ இன்டர்வியூல வந்து உங்களுக்கு பதில்கள் தெரியுமான்றதோட உங்களுக்கு அந்த பர்சனாலிட்டி இருக்கா அப்படின்றத தான் வந்து செக் பண்றாங்க. ஸோ நீங்க அந்த பர்சனாலிட்டியை டிஸ்பிளே பண்ணலன்னும் போதே உங்களால இன்டர்வியூல ஜெயிக்க முடியாது. ஓகே, இன்ஃபேக்ட் ஒரு இன்டர்வியூல வந்து அ கான்பிடென்ட் எனக்கு தெரியாது, பட் வேணும்னா கத்துட்டு வந்து என்னால பதில் சொல்ல முடியும்னு ஒரு கான்பிடென்டா சொல்ற ஆன்சர் இஸ் கோயிங் டு கெட் மோர் டிக் மார்க்ஸ் தென் பயந்துண்டே கரெக்ட் ஆன்சர் சொன்னா கூட அதுக்கு வந்துட்டு கிராஸ் மார்க் தான் விழும். ஸோ பர்சனாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது இல்லை, ஒரு தாட் ப்ராசஸ் என்னன்னா, இந்த வேலை கிடைச்சதுன்னா இது மூலமா அந்த ஊதியம் வரதுனால எனக்கு எவ்வளவு லாபமோ அந்த அளவுக்கு என்னோட எஃபர்ட் மூலமா அந்த ஆர்கனைசேஷனுக்கும் லாபம் தான். இட்ஸ் a win-win situation. அந்த தாட் ப்ராசஸ் வரணும். இட்ஸ் நாட் only an organization is going to help me with perks and benefits, I am also going to help the organization with my abilities னு வந்ததுனால வேற கான்பிடன்ஸோட போவோம். இது எப்படின்னா, அந்த ஒரு பிரிட்டிஷர்ஸ் விட்டுட்டு போன அந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல பாசஸ் ஆர் ஆல்வேஸ் ஹெல்பிங் த டீம்ன்ற ஒரு தாட் ப்ராசஸ்னால இந்த தாழ்வு மனப்பான்மை வந்து, ஸோ நம்ம வந்துட்டு எந்த விதத்திலயோ வந்துட்டு வி ஆர் லெஸ்ன்னு வந்து நம்ம டிஸ்பிளே பண்ற பர்சனாலிட்டியை டிஸ்பிளே பண்ணாம போயிடுறோம். ஸோ வித் அ வெரி கிளியர் தாட் ப்ராசஸ், எம்ப்ளாய்மெண்ட் இஸ் அ வின்-வின் சிச்சுவேஷன் போத் ஃபார் த எம்ப்ளாயி அண்ட் தி ஆர்கனைசேஷன். கான்பிடென்டா ஒரு பர்சனாலிட்டியை எடுத்துன்னு போய் டிஸ்பிளே பண்ணோம்னா இன்டர்வியூல வாழ்க்கையில எல்லா விதத்திலயுமே நம்மளால ஜெயிக்க முடியும். அடுத்து ராமநாதன் அப்படின்ற ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிறாரு. எனக்கு தெரியுது எனக்குள்ள நிறைய திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே இதை வச்சுட்டு இன்னைக்கு எப்படியாவது நம்ம ஜெயிச்சு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில நிறைய கட்டத்துல நான் வந்து ட்ரை பண்ணிருக்கேன். பாதியில போறப்பவே ஆஹா இது ஒர்க் அவுட் ஆகுமான்ற ஒரு பயம் வந்துருது. பாதியில போயிட்டு இருக்கிறப்ப பாதியிலேயே அந்த வேலையை விட்டுட்டு சரி இதெல்லாம் எங்க போய் ஏறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஏழை சொல் அம்பலம் ஏறாது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நினைச்சு நான் வாழ்க்கை எல்லாத்தையுமே பாதியிலே விட்டுட்டு வர்றேனே, இதுக்கு என்ன பதிலா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராமநாதன். 2 விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பார்க்கிற அத்தனை வெற்றிகளுக்கு பின்னாடியும் சில தோல்விகள் இருந்திருக்கு. ஜெயிச்சவங்க அத்தனை பேருமே சில தோல்விகளை சந்திச்சு அதுல இருந்து கத்துண்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. சோ தோல்வியை கண்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டோம்னா முயற்சி எடுக்காமலே போயிடுவோம். அண்ட் முயற்சியின்மையோட தோல்விக்கு ஒரு பெரிய ரீசன் காஸ் எதுவுமே கிடையாது. எஃபர்ட், இனிஷியேட்டிவ்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டே தான் இருக்கணும். ஃபெயிலியர்ஸ் ஹேவ் டு பி சீன் as milestones. அதுல இருந்து என்ன கத்துனோம் eventually we'll be able to win. பட் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, நம்மளோட ஆரம்பத்தை we compare ourselves with the end where people have reached. அதாவது இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு நாராயணமூர்த்தியை பார்த்து அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்திருக்காரு, ஒரு ஃபர்ஸ்ட் ஆண்டர்பிரனர் ஃபீல்ஸ் நர்வஸ். நான் என்ன சொல்றேன், அந்த ஃபர்ஸ்ட் ஆண்டர்பிரனர் கையில இன்னைக்கு நீங்க இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல நாராயணமூர்த்தியும் ஒரு ஸ்டேஜ்ல இருந்திருக்காரு. கம்பேர் யோர் பிகினிங் வித் ஹிஸ் பிகினிங். Do not compare your beginning with where he has already reached. ஓகே, ஒருத்தர் வந்துட்டு ரேஸ் முடிச்சுட்டாங்க, நம்ம ரேஸ் ஆரம்பிக்கும் போது இல்ல அவங்க முடிச்சுட்டாங்களேன்னு பார்க்காம அவங்களும் ஏதோ ஒரு கட்டத்துல வாழ்க்கையில ஆரம்பத்துல இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் தென் யூ டிரைவ் இன்ஸ்பிரேஷன். அவங்களும் இந்த மாதிரி ஒரு ஆரம்பத்துல ஆரம்பிச்சு வாழ்க்கையில இந்த அளவுக்கு போயிருக்காங்களா, அப்ப என்னாலும் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் வருமே தவிர தாழ்வு மனப்பான்மை வராது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இன்னைக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பத்தி இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. கண்டிப்பா அவங்களோட தாழ்வு மனப்பான்மையை ஓவர் கம் பண்ணிருவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறப்ப சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு அதுக்கு ஈக்குவலண்டா இன்னொரு வார்த்தையும் இருக்கு. இது நல்லதா கெட்டதா?
சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் கெட்டதுதான். ஏன்னா அதாவது மத்தவங்க வந்துட்டு என்ன ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு நமக்குள்ள இருக்கிற அந்த ஏக்கம் தான் காம்ப்ளெக்ஸ். அது ஃபீட் ஆகும்போது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா மாறிடும். அது ஸ்டாவ் ஆகும்போது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா மாறிடும். இன்ஃபேக்ட் லவுட் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இஸ் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். குவைட் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இஸ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ரெண்டு விதத்திலையுமே எந்த ஒரு சிச்சுவேஷன்ல பார்த்தாலும் ஒரு ஏக்கத்தோடயே தான் இருப்போமே தவிர மற்றவங்களை நமக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும், மற்றவங்க ரக்கணும். யூ ஆர் நெவர் கம்ப்ளீட் அன்டு யுவர் செல்ஃப். காம்ப்ளெக்ஸ் இஸ் பேட். Doesn't matter whether it is inferiority or superiority. When you are complete unto yourself, that is good. That means there is no complex. அதுல தான் அமைதி, அதுல தான் வந்துட்டு முழுமை, அதுல தான் fulfillment in life. வாழ்க்கை வாழ்வதற்கே அடுத்த வாரமும் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தலைப்போட மகாத்ரி யாரா உங்களை சந்திப்பார் கண்டிப்பா. அந்த நோட்டோட நான் ராதா மணாலன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.